எவ்வளவு அறிவிப்பு. நீட்டு கொண்டு வந்தது யாரு? மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி. அதுல திமுக அங்கம் வைத்தது. அப்பதான் 2010 டிசம்பர் 21 காங்கிரஸ் ஆட்சியில் நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்போ குலாம் நபி ஆசாத் அவர்கள் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். இணை அமைச்சர் நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வர் திமுக கட்சி சேர்ந்தவர். அவர் சுகாதாரத்துறை இணை அமைச்சர். அப்பதாங்க நீட்டே வெளியிடுறீங்க. கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும், அதை எதிர்ப்பது திமுக காங்கிரஸ். எவ்வளவு வேடிக்கை பாருங்க. யாரும் மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. ஏன்னா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கோரிக்கை நீட்டை அதுக்கு விலக்கு பெற வேண்டும். அந்த அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் நீக்குக்கு விலக்கு பெற்றாங்க. பிறகு நாங்கள் மறைவுக்கு பிறகு எவ்வளோ முயற்சி செஞ்சோம். உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்படும் அறிவிப்பு உங்க ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நமக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுனால நீட்டை நம்ம அமுல்படுத்த முடியல. இன்று வரை நீட்டுக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதுதான் அண்ணா திமுக நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யார் தெரியும், அவருடைய மனைவி நீட்டுக்கு எதிராக போய் நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு பெற்ற பிறகு அந்த அம்மா வெளியில சொல்றாங்க நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று சொல்றாங்க. செஞ்சதெல்லாம் காங்கிரஸ் திமுக. பழி நம்ம மீது போடுவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்குறாங்க. இதுதான் ஸ்டாலினுடைய ரத்த வேடம், திமுகவுடைய ரத்த வேடம். அண்ணா திமுக அப்படி அல்ல. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை செவ்வலே நிறைவேற்றக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி.